வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கவுண்ட்ஸ் வித் ஐஷ். இன்னைக்கு நம்ம யூஜிசி நெட் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட்ல டாப் 50 MCQs நம்ம பார்க்க போறோம். த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே எக்ஸாம் ஃபோக்கஸ்டான கொஸ்டின். ஸோ நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த 50 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் இப்போ நம்ம செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த 50 MCQsமே ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். எப்படி நம்ம யூஜிசி நெட் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட் வீடியோடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். அக்கவுண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மேக் ஷூர் அக்கவுண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம டேரக்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு பாருங்க, இது வந்து நம்மளுக்கு யூஜிசி நெட் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட்ல ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம படிக்க வேண்டியது என்னன்னா லாட் ஆஃப் தியரிஸ் தான் நம்ம வந்து மோஸ்டா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த தியரிஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும். நம்மளுக்கு மேனேஜ்மெண்டோடைய கான்செப்ட்ஸ் புரிய வைக்கிறதும் அதே மாதிரி இட் வில் ஹெல்ப் அஸ் டு கிளியர் நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து யூஜிசி நெட் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தியரிஸ் எவ்வளோக்கு நம்ம படிக்க முடியுமோ அதை வந்து நம்ம படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் எம்பசைசஸ் தட் டிசிஷன்ஸ் இன் ஒன் ஆர்கனைசேஷனல் ஏரியா அஃபெக்ட்ஸ் another அப்படின்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்க, கண்டிஜென்சி அப்ரோச், சிஸ்டம் அப்ரோச், குவான்டிடேட்டிவ் அப்ரோச் அண்ட் பிஹேவியரல் அப்ரோச். ஸோ நீங்க வந்து ஒரு 30 செகண்ட் சப்போஸ் நீங்க வந்து ஆல்ரெடி வந்து நீங்க வந்து யூஜிசி நெட் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா இருக்கும். சப்போஸ் நீங்க நியூவா நீங்க படிக்கிறதா இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்றது பார்க்கலாம், விச் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ இங்க நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்ரோச் வந்து எதை எம்பசைஸ் பண்ணுது, அதாவது நம்ம டிசிஷன்ஸ் இன் ஒன் ஆர்கனைசேஷனல் ஏரியா அஃபெக்ட்ஸ் தி அதர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஏரியால எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து வேற ஒரு ஏரியா ஒரு ஆர்கனைசேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we will be terming it as நம்ம வந்து சிஸ்டம் அப்ரோச் அப்படின்றது தான் சொல்லுவோம். கிளியரா? ஸோ சிஸ்டம் அப்ரோச்னா என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் that there is an hierarchy. hierarchy அப்படின்னா என்ன? டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல ஒரு செக்டார் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, மிடில் லெவல்ல ஒரு செக்டார் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அண்ட் லோவர் லெவல்ல there is a செக்டார் ஆஃப். அண்ட் இவங்க மூணு பேருமே வந்து ஒரு இன்டர் கனெக்டடான ஒரு செக்டார்ல தான் இருப்பாங்க. தனித்தனியா வேலை செய்யறாங்க அப்படின்னா அது வந்து டீசென்ட்ரலைசேஷன் நம்ம சொல்லுவோம். பட் மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ல வந்து நம்மளுக்கு சென்ட்ரலைசேஷன், அதாவது நம்மளுக்கு டாப் லெவல்ல என்ன சொல்றாங்களோ அதே தான் நம்மளுக்கு வந்து எல்லா லெவலுமே நம்மளுக்கு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டீசென்ட்ரலைசேஷனோட சென்ட்ரலைசேஷன் கான்செப்ட் தான் இருக்கு. அப்போ சென்ட்ரலைசேஷன் அப்படின்னா என்ன? நம்மளுக்கு டாப் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அங்க என்ன சொல்றாங்களோ அதையே தான் கீழே இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு சிஸ்டம் அப்ரோச். அப்போ நம்மளுக்கு டாப் மேனேஜ்மெண்ட்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டிசிஷன் வந்து நம்மளுக்கு எங்க அஃபெக்ட் ஆகுது? மிடில் லெவல்லையும் அஃபெக்ட் ஆகும், லோவர் லெவல்லையும் அஃபெக்ட் ஆகும். அப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிஸ்டம் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு யூஜிசி நெட் பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு ஸ்டடி. நம்ம வந்து 4 ஆப்ஷன்ஸுமே படிக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ நம்மளால வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் படிச்சுட்டு நம்மளால அப்படி போயிட முடியாது. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க 4 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா இந்த 4 ஆப்ஷனுமே நம்ம படிக்கணும். நம்ம வந்து சிஸ்டம் அப்ரோச் பார்த்தாச்சு. அப்ப கண்டிஜென்சி அப்ரோச்னா என்னன்றத நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் அப்ரோச்னா என்னன்றத படிக்கணும் அண்ட் பிஹேவியரல் அப்ரோச்னா என்னன்றத படிக்கணும். நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 4 ஆப்ஷனுமே. ஸோ நம்மளுக்கு ஒரு செஷன்ல வந்து சிஸ்டம் அப்ரோச்னா என்னன்றத கேட்கறாங்க அப்படின்னா இன்னொன்னு ஒரு செஷன்ல கண்டிஜென்சி அப்ரோச் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 4 ஆப்ஷனை தான் ரிப்பீட்டடா நம்மளுக்கு கேட்பாங்களே தவிர வேற எதுவுமே வந்து நம்மளுக்கு புதுசா வரப்போகுது. அப்ப நம்ம இதையே வந்து நம்ம ஃபுல்லா படிச்சு தரோவா இருந்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ அப்போ சிஸ்டம் அப்ரோச் அப்படின்றத பார்த்த மாதிரி இது மூணுத்துக்குமே நீங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கணும். ஸோ அதுதான் நம்ம வந்து இங்க வந்து மிச்சம் இருக்கக்கூடிய இதுக்கும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போறோம். அண்ட் இது வந்து ஒரு மேனேஜரல் எக்கனாமிக் ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு யூஜிசி நெட் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு 3 சப் கேட்டகரிஸா நம்ம பிரிக்கலாம் யூனிட் 1. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா மேனேஜ்மெண்டோடைய பேசிக்ஸ், நெக்ஸ்ட் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் பார்ட் ஒரு செக்ஷன் வரும் அண்ட் தென் யூ வில் ஹேவ் தி எத்திக்ஸ் அண்ட் கார்பரேட் கவர்னன்ஸ். இதுதான் இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து நம்ம 3 பார்ட்ஸா இப்படி பிரிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு பாருங்க இந்த வந்து ஒரு மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா they are asking us நம்மளுக்கு வந்து எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்னா என்ன, அதாவது எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்னா என்ன, ஒரு பிரைஸ்
அண்ட் டிமாண்ட் இது ரெண்டுத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது நம்ம எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் சொல்லுவோம். பிரைஸ் சேஞ்ச்னால டிமாண்ட் எப்படி இன்ஃப்ளூஸ் ஆகுது. ஸோ கொஸ்டின் பாருங்க, த எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் தட் மெஷர்ஸ் ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் குவான்டிட்டி டிமாண்டட் டு சேஞ்ச் இன் பிரைஸ். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குவான்டிட்டி டிமாண்டட் டு சேஞ்ச் இன் பிரைஸ். ஆப்ஷன்ஸ்ல எந்த ஃபார்முலா இது அப்படின்றத நம்ம கண்டுக்கணும். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் 3 டைப்ஸ் எலாசிட்டி இருக்கு. இன்கம் இருக்கு, கிராஸ் இருக்கு, பிரைஸ் இருக்கு. இது வந்து நம்மளுக்கு வராது ப்ரொமோஷன். ஸோ இப்போ இது மூணுத்துல இந்த ஒரு ஃபார்முலா எதுல வரும் அப்படின்றதுதான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ அப்போ நம்ம we will look at into the correct answer. ஸோ இதனுடைய கரெக்ட் ஆன்சர் என்னன்னா பிரைஸ் எலாசிட்டி. ஓகேங்களா? ஸோ பிரைஸ் எலாசிட்டினா என்ன? இட் இஸ் நத்திங் பட் உங்க பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டிமாண்ட் வந்து குறைஞ்சிரும். இதே உங்களோட பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை தான் நம்ம பிரைஸ் எலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இங்க பாருங்க ஃபார்முலா இருக்கு பாருங்க, பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் டிவைடட் பை பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் தி பிரைஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ இந்த கொஸ்டினுடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரைஸ் எலாசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பேஸ்டான ஒரு கொஸ்டின் நம்பர் 3. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்கு? 4 டைப்ஸ். ஸோ பர்ஃபெக்ட் காம்படிஷன், மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன், ஒலிகோபோலி அண்ட் மோனோபோலி. நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த 4 டாபிக்ஸ், அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல உள்ள 4 டைப்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். லைக் வந்து எய்தர் மேட்ச் த ஃபாலோயிங்கா வரும், இல்லைனா வந்து இந்த மாதிரி தனித்தனி ஃபீச்சர்ஸ் கேட்டு அதை பத்தின கொஸ்டின்ஸும் வரும். இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, விச் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இஸ் கேரக்டரைஸ்ட் பை அ சிங்கிள் செல்லர் வித் நோ க்ளோஸ் சப்ஸ்டிடியூட்ஸ். சப்ஸ்டிடியூட்ஸ் யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, சிங்கிள் செல்லர் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா மோனோபோலி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் டி மோனோபோலி தான் கரெக்ட். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மோனோபோலி அப்படின்ற ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல தான் நம்மளுக்கு வந்து சிங்கிள் செல்லர் அப்படின்னா இப்போ நீங்க இந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரயில்வேஸ் வந்து நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கோம். அதை வந்து நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மோனோபோலிக்கு நம்ம சொல்லலாம். ஸோ மோனோபோலிக்கு நம்ம என்னன்னு சொல்லலாம்? இந்தியன் ரயில்வேஸ். ஸோ அதுக்கான ஒரு காம்படிட்டர்ஸா யாருமே கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா வெறும் சிங்கிள் செல்லர் தான் இருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு யூனிக்கான ப்ராடக்ட். என்ட்ரி பேரியர் டு என்ட்ரி வந்து ரொம்பவே ஹையரா இருக்கு, யாராலுமே அவ்வளவு சீக்கிரமா என்டர் பண்ண முடியாது. ஸோ அதை தான் மோனோபோலின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ ரிமைனிங் உள்ள கான்செப்டுக்கு இங்க எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, கிளியரா நீங்க வந்து படிச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம 4 ஆப்ஷனையும் படிச்ச மாதிரி ஆகும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ இந்த 4th கொஸ்டின் வந்து எத்திக்ஸ்ல நம்ம சொன்னோம்ல, நம்மளுக்கு யூனிட் 1ல எத்திக்ஸும் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த எத்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்மளுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா விசில் ப்ளோயிங் இன் பிசினஸ் எத்திக்ஸ் ரெஃபர்ஸ் டு. விசில் ப்ளோயிங்னா என்ன அப்படின்றத நம்மளுக்கு ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா இட் இஸ் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி, டிஸ்க்ளோசிங் அன்எத்திக்கல் ஆர் இல்லீகல் பிராக்டிசஸ் டு தி எக்ஸ்டர்னல் அத்தாரிட்டிஸ். அதாவது இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அந்த ஆர்கனைசேஷன்ல ஒரு பாலிசி இருக்கு, அதாவது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வேற யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது, வெறும்னே வந்து நீங்க மட்டும் தான் வச்சிருக்கணும், இது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம சொன்னோம் அப்படின்னா அப்போ சப்போஸ் ஒரு எம்ப்ளாயி வந்து வேற ஒரு ஆர்கனைசேஷன் உள்ள எம்ப்ளாயிஸ்க்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இது வந்து பாலிசி படி இது வந்து அகெயின்ஸ்டான ஒரு விஷயம், இது வந்து நடக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரி நடந்ததை வந்து வேற யாராவது ஒரு எம்ப்ளாயி பார்த்து எம்ப்ளாயர் கிட்ட சொல்லும் போது இதை தான் வந்து நம்ம விசில் ப்ளோயிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு அன்எத்திக்கலான விஷயம் நடக்கும் போது இதை வந்து நம்ம ப்ராப்பரா பார்த்து இதை வந்து நம்ம சொல்றதை தான் வந்து விசில் ப்ளோயிங் அப்படின்ற கான்செப்ட் சொல்லுவோம். ஸோ டிஸ்க்ளோசிங் அன்எத்திக்கல் இல்லீகல் பிராக்டிசஸ் டு எக்ஸ்டர்னல் அத்தாரிட்டிஸ், இதை தான் நம்ம என்ன சொல்றோம், we are terming it as whistle blowing அப்படின்றத சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ஜிடிபி. GDP is measured at current market price without adjusting for the inflation is. So inflation conceptனா என்ன? உங்களுக்கு price எப்போ வந்து increase ஆகுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், inflation அப்படின்றத சொல்லுவோம். கரெக்டுங்களா? So price whenever there is a increase of price வந்து increase ஆகும் போது அதை நம்ம inflation அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு ப்ராடக்டோட price increase ஆச்சு அப்படின்னா ஒரு எக்கனாமிக் ஆன் த ஓல்ட்ல வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃபிளேஷன் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இங்க 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம், இஸ் மெஷர்ட் அட் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வித்தவுட் அட்ஜஸ்டிங் ஃபார் இன்ஃபிளேஷன் இஸ் கால்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க.
ஸோ இதனுடைய கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பில பாருங்க, இட் இஸ் தி நாமினல் ஜிடிபி அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஜிடிபினா என்ன, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது வந்து என்ன யூஸ் பண்ணுது அப்படின்னா கரண்ட் இயர் பிரைசஸ் ரிஃப்ளெக்டிங் போத் தி குவான்டிட்டி அண்ட் பிரைஸ் சேஞ்ச். ஸோ இந்த ஜிடிபியில நம்மளுக்கு என்ன கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா கரண்ட் பிரைசஸ், ஓகேங்களா, இதை வந்து குவான்டிட்டி பெர்ஸ்பெக்டிவ்லயும் பிரைஸ் சேஞ்சஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயும் நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு நாமினல் ஜிடிபியில வந்து இன்ஃபிளேஷனை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க, ரிமூவிங் தி இன்ஃபிளேஷன். இந்த நாமினல் ஜிடிபியில வந்து இன்ஃபிளேஷன் வந்து வராது, அந்த கான்செப்ட் வராது. ஸோ ரிமூவிங் தி இன்ஃபிளேஷன் நாமினல் ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கரண்டா மார்க்கெட்ல என்ன அந்த ப்ராடக்டோட பிரைஸ் எப்படி இருக்கோ அது பேஸ் பண்ணி தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு இன்ஃபிளேஷனை வந்து எடுத்துக்காது, ரிமூவ் இன்ஃபிளேஷன் வந்து இதுல வந்து வராது, ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு யூனிட் 1ல நம்ம மாஸ்லோஸ் ஹையார்கி வந்து நம்ம பார்ப்போம். ஸோ மாஸ்லோஸ் ஹையார்கினா என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு ஒரு ஹையார்கி மாதிரி இருக்கும். லைக் வந்து திஸ் இஸ் யோர் ஹையார்கி, ஓகேங்களா. இந்த ஹையார்கில உங்களுக்கு வந்து அது வந்து 5 செக்டார்ஸா உங்களுக்கு பிரியும், ஓகேங்களா. ஸோ இப்படி சிம்பிள்ல, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கல் நீட்ஸ் இருக்கும், சேஃப்டி நீட்ஸ், நெக்ஸ்ட் சோஷியல் நீட்ஸ், எஸ்டீம் நீட்ஸ் அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அதுதான் வந்து டாப் லெவல்ல இருக்கும். இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து மாஸ்லோஸ் ஹையார்கில இருக்கு. இங்க கொஸ்டின் நம்ம என்னன்றதை பார்ப்போம். அக்கார்டிங் டு த மாஸ்லோஸ் ஹையார்கி விச் நீட் எமர்ஜஸ் ஆஃப்டர் சேஃப்டி நீட்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபை. அதாவது சேஃப்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் எது வருது அப்படின்றத கேட்கறான். ஃபர்ஸ்ட் வந்து சைக்காலஜிக்கல், நெக்ஸ்ட் இங்கதான் சேஃப்டி, இதுக்கு அடுத்தது என்ன வருது அப்படின்னா சோஷியல் நீட்ஸ் தான் வருது, ஓகேங்களா. அப்ப இந்த கொஸ்டின்கான கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கும்? It is obviously social needs. So social needs தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி சோஷியல் ஆர் பிலாங்கிங்னஸ், ஓகேங்களா. இதுதான் நம்மளுக்கு ஆனா ஹையார்கி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறது வந்து பிசியாலஜிக்கல், நெக்ஸ்ட் சேஃப்டி, நெக்ஸ்ட் சோஷியல், நெக்ஸ்ட் எஸ்டீம்ஸ், அதுக்கப்புறமா லாஸ்டா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஸோ இது வந்து நம்மளுக்கு யூனிட் 2ல மேஜரா நம்ம பாக்குறதா இந்த மாஸ்லோஸ் ஹையார்கி ஆஃப். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. The process of identifying future human resource requirement of an organization is. ஸோ ஃபியூச்சர்ல தேவைப்படக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸஸை நம்ம என்னன்னு டேர்ம் பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் டேர்ம்ட் ஆஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னா இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்கனைசேஷன்ல நம்மளுக்கு ஹெச்ஆர்பி அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங். அதாவது இதை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம், ஒன்று வந்து சப்ளை, இன்னொன்று வந்து டிமாண்ட். ஸோ இங்க வந்து நம்ம ஃபியூச்சர்ல எவ்வளோ பேர் தேவைப்படும் இந்த ஆர்கனைசேஷன்ல வேலை செய்யறதுக்காக அப்படின்ற குறிக்கிறது தான் நம்ம டிமாண்டுன்னு. சப்ளை அப்படின்றது விச் இஸ் எக்ஸிஸ்டிங், ஆல்ரெடி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது குறிக்கிறது. ஸோ அப்போ ஃபியூச்சர்ல நம்ம குறிக்கும் போது அதை ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் சொல்லுவோம். அண்ட் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்ல ஃபியூச்சர் கான்செப்ட், டிமாண்ட் கான்செப்டும் வரும், சப்ளை அதாவது எக்ஸிஸ்டிங்கா எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது, ஹியூமன் கேபிட்டல் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதும் வரும். ரெண்டு கான்செப்டும் ஹெச்ஆர்பில நம்மளுக்கு வருது. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி ஹியூமன் ரிசோர்ஸ் பிளான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இட் இஸ் அ மோட்டிவேஷனல் தியரியில இருந்து வரக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ விச் மோட்டிவேஷன் தியரி proposes that hygiene factor prevents dissatisfaction but don't motivate. ஸோ நம்மளுக்கு இந்த பேரை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியணும் எந்த தியரியில வரும் அப்படின்றது. ஸோ நம்மளுக்கு ஹைஜீன் ஃபேக்டர் அப்படின்றது வந்து எதுல வருது அப்படின்னா 2 ஃபேக்டர் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து 2 ஃபேக்டர் இருக்கு, ஹைஜீன் ஃபேக்டர் அண்ட் தென் மோட்டிவேட்டர் ஃபேக்டர், ஓகேங்களா. ஸோ ஹைஜீன் ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு எதை குறிக்குது அப்படின்னா டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை குறிக்கும், ஓகேங்களா. மோட்டிவேட்டர் ஃபேக்டர் வந்து எதை குறிக்குது அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனை குறிக்குது. ஸோ நம்ம எப்படியெல்லாம் வந்து இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றதுதான் இது 2 ஃபேக்டர். ஸோ அப்போ இந்த ஃபேக்டர் பேர் என்ன? 2 ஃபேக்டர் தியரி, ஓகேங்களா. ஸோ 2 ஃபேக்டர் தியரி யார் வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹெர்ட்ஸ்பர்க் தான் வந்து இந்த தியரியை ப்ரொபோஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் இஸ் ஐடென்டிஃபைஸ் 3 ஈகோ ஸ்டேட்ஸ். நம்மளுக்கு டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ்னா என்ன அப்படின்னா இப்போ 2 பேர் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து 3 கேட்டகரிஸா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேரண்ட், நெக்ஸ்ட் அடல்ட், நெக்ஸ்ட் சைல்டு, 3 கேட்டகரி. ஸோ அப்போ அவங்க என்ன ஒரு அடல்ட் பேசிக்கிறது எப்படி, ஒரு பேரண்ட் பேசிக்கிறது இல்ல கிராஸ் ஆன, அதாவது
ஒரு பேரண்ட் ஒரு அடல்ட் பேசுறதா, ஒரு பேரண்ட் ஒரு சைல்டு பேச, அந்த மாதிரி நம்ம சொல்றது தான் டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் சொல்லுவோம். ஸோ இதுல வந்து எந்த ஒரு இது வந்து வராது அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது விச் இஸ் நாட் ஒன் ஆஃப் தெம். டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ்ல 3 விஷயம் இருக்கு. அதுல இந்த ஆப்ஷன்ல எது கிடையாது, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியுது அடலசன்ஸ் வராது. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு நாட் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வரும். நாட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து யூஜிசி நெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும். நம்ம வந்து அதை வந்து ப்ராப்பரா பார்த்து, அதாவது இப்போ கொஸ்டின்ல வந்து நாட் அப்படின்றது எப்பவுமே கேபிட்டல்ல கொடுத்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த நாட்டை மறந்துடுறோம். ஸோ வேற ஒரு ஆன்சர் எதையோ நம்ம கிளிக் பண்ணிட்டு போயிடும். ஸோ அப்ப அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ப்ராப்பரா ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா சூஸ் பண்ணணும். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆடலசன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 10th கொஸ்டின், டைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன் ஆர்கனைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டைவர்சிட்டினா என்ன? ஒரு ஆர்கனைசேஷன் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரே ஒரு கல்ச்சர்ல இருந்து வந்தவங்களா இருக்க மாட்டாங்க. ஏஜ் குரூப்பா இருக்கட்டும், கல்ச்சர் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், டைவர்சிட்டி வந்து இப்படிதான் உங்களுக்கு பிரியுது. அப்போ இது வந்து பிரைமர்லி எதை எய்ம் பண்ணுது அப்படின்னா ஆப்ஷன் பி, லீவரேஜ் டிஃபரன்ஸ் டு என்ஹான்ஸ் ஆர்கனைசேஷன் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்ம டைவர்சிட்டி என்னதான் இருந்தாலுமே நம்ம வந்து ஆர்கனைசேஷன் பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுல தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம குறிக்கிறோம். 11th கொஸ்டின், பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டுல இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன கேட்கறாங்க அப்படின்னா பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு எலிவேட்ஸ் ஆர்கனைசேஷனல் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹவு மெனி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நம்மளுக்கு நார்மலா பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு அப்படின்றது எவ்வளவு பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல வரும், இப்படி இருக்கும் கரெக்டுங்களா? ஸோ 4 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு நம்மளுக்கு பேலன்ஸ் ஸ்கோர் கார்டுல. ஸோ அதெல்லாம் என்னது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். யூ ஹேவ் ஆல் தி 4 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல், நெக்ஸ்ட் கஸ்டமர், இன்டர்னல் ப்ராசஸ், அதுக்கப்புறம் லேர்னிங் அண்ட் growth. ஸோ இந்த பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு அப்படின்றத யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா கல்பென் அண்ட் நார்த்தன். ஸோ உங்களுக்கு பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு வந்து ஹெச்ஆர்டி, அதாவது ஹெச்ஆர்டி அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்ல வந்து ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் நம்ம படிப்போம். ஸோ இது வந்து இந்த கான்செப்ட் இல்லாம நம்மளுக்கு ஆர்கனைசேஷன் பெர்ஸ்பெக்டிவா ஆன் தி ஹோல் ஆர்கனைசேஷனோடைய நம்மளுக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷன் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அனாலிசிஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு. 12th கொஸ்டின் பாருங்க. விச் OD interventions focuses on clarifying roles and reducing inter-role conflict. So OD interventionsனா என்ன? இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில இனிஷியேட்டிவ்ஸா இருக்கலாம். அந்த இனிஷியேட்டிவ்ஸ் தான் நம்ம OD interventions அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டீம் பில்டிங், ரோல் நெகோசியேஷன், சர்வே ஃபீட்பேக் அண்ட் தென் ப்ராசஸ் கன்சல்டேஷன். ஸோ இதனுடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ரோல் நெகோசியேஷன். ஸோ ரோல் நெகோசியேஷன்னா என்ன? ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எதனால பிரச்சனை வரும் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி வந்து என்னென்ன ஒர்க் பண்ணணும்ன்றது தெரியாம இருக்கும்போது சில டைம் பிரச்சனை வரும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயியோட ஒர்க், உங்களுடைய ரோல் வந்து இதுதான் அப்படின்றத நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஸோ அதனாலதான் ரோல் நெகோசியேஷன் அப்படின்ற கான்செப்ட் வருது. நெக்ஸ்ட் யூனிட் 2ல வந்து நம்மளுக்கு பாதியில இருந்து தான் HR ஸ்டார்ட் ஆகும். UGC NET பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட். யூனிட் 3ல பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ், அதாவது நம்மளுக்கு வந்து ட்ரேட் யூனியன் பத்தி அதெல்லாம் நம்ம வந்து படிப்போம். ஸோ அப்போ இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அண்டர் தி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் Act 1947, which is a voluntary method of dispute settlement. So dispute na enna first? So இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க வந்து எம்ப்ளாய்க்கும் எம்ப்ளாயருக்கும் சண்டை வரலாம். எம்ப்ளாயிஸ் 2 பேர் வேலை செய்யறவங்க 2 பேருக்கு நடுவுலயும் சண்டை வரலாம். அப்ப இதை வந்து நம்ம எப்படி வந்து இந்த டிஸ்பியூட்ஸ், இந்த பிரச்சனையை வந்து எப்படி செட்டில் பண்ணலாம் அப்படின்றதுதான் இந்த கொஸ்டின். ஸோ வாலண்டரி ஆர்பிட்ரேஷன், அதாவது 2 பார்ட்டிஸ்மே, ஒரு எம்ப்ளாயருக்குள்ள சண்டை வந்துச்சு அப்படின்னா அவங்க 2 பேரும் மியூச்சுவலா அக்ரி பண்ணி நம்ம 2 பேரும் வந்து ஒரு செட்டில்மெண்ட்குள்ள வந்துடலாம் அப்படின்றத சொல்றதுதான் நம்ம வாலண்டரி ஆர்பிட்ரேஷன் அப்படின்றத சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டேலண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ டேலண்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன? நம்ம வந்து இந்த டேலண்ட் மேனேஜ்மெண்ட்ல தான் ரெக்ரூட்மெண்ட் பத்தி, செலெக்ஷன் பத்தி, இதை பத்தி எல்லாம் வர்றதுதான் டேலண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அப்போ இது எதை பிரைமரியா ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா அட்ராக்டிங், டெவலப்பிங் அண்ட் ரீடைனிங் ஹை பொட்டென்ஷியல் எம்ப்ளாயிஸ். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹை பொட்டென்ஷியல் எம்ப்ளாயிஸ் இருந்தா மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா நம்மளுக்கு அவுட்கம் வரும். நம்மளுக்கு மேஜரா அட்ராக்டிங், டெவலப்பிங் அண்ட் ரீடைனிங் ஹை பொட்டென்ஷியல் எம்ப்ளாயிஸ். ஸோ எம்ப்ளாயிஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றது என்ன அப்படின்னா நல்ல பொட்டென்ஷியல் எம்ப்ளாயிஸ், நல்ல ஒர்க் பண்ணக்கூடிய டேலண்ட் உள்ள எம்ப்ளாயிஸை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணி டெவலப் பண்ணி அவங்க எல்லாருமே வந்து நம்ம ரீடைன் பண்ண வைக்கணும் அப்படின்றது டேலண்ட் மேனேஜ்மெண்ட்ல மேஜரா உள்ளக்கூடிய கான்செப்ட். கிரீன் HRM. ஸோ கிரீன் HRMனா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஆர்கனைசேஷன்ல வந்து பேப்பர் யூஸ் பண்றதா இருக்கட்டும், நம்ம பேப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்விரான்மெண்ட்லி நாட் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ அப்போ நம்ம ஒரு டிஜிட்டல் வேலை எல்லாத்தையும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆர்கனைசேஷன்லயும் டிஜிட்டல் வேலை தான் இருக்காங்க. பட் நீங்க ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே டிஜிட்டல் ஆயிடுச்சு. இப்பயே டிஜிட்டல் ஆயிடுச்சு.
வந்துச்சு கரெக்ட்டுங்களா. ஸோ அப்போ அதுவே வந்து ஒரு கிரீன் ஹெச்ஆர்எம் தான். நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ்ல இருந்து எல்லாருமே வந்து செலெக்ஷன் எப்படி பண்றாங்கன்னா லிங்க்டின். ஸோ பட் நீங்க அந்த காலத்துல ட்ரெடிஷ்னலா பாத்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஜாப் அப்ளை பண்றாங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் போடுறதா இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இப்போ வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. அப்ப இதே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஒரு கிரீன் ஹெச்ஆர்எம் தான் சொல்லுவோம். ஸோ கொஸ்டின் பாருங்க, கிரீன் ஹெச்ஆர்எம் இன்டிகிரேட்ஸ் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் வித் ஹெச்ஆர் பிராக்டிசஸ். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ப்ரோமோட் சஸ்டைனபிலிட்டி அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஒர்க் பிளேஸ் ப்ராக்டிசஸ். ஸோ நான் சொன்னதுதான் என்விரான்மெண்டல் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் மேஜரா வந்து கிரீன் ஹெச்ஆர்எம்ல ஃபோக்கஸ் ஆகுது. கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க, விச் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஷோஸ் கேஷ் இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ் டியூரிங் அ பீரியட். அக்கௌண்டிங் பார்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய தியரிஸ் இருக்கு, டிவிடெண்ட் தியரிஸ், கேபிட்டல், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அதுக்கப்புறம் வந்து லீவரேஜ், அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து நம்மளுக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு கேஷ் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மூணா பிரியுது கேஷ் ஃப்ளோஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டிங், அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங் அண்ட் தென் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ். இது மூணா வந்து நம்மளுக்கு பிரியுது கேஷ் ஃப்ளோ. ஸோ அப்போ இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து எப்பவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யூஜிசி நெட் பேப்பர் டு மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் இது வந்து இட் இஸ் அ சம் பேஸ்ட் கொஸ்டின். கரண்ட் ரேஷியோ வந்து 2.5 கொடுத்திருக்காங்க, லிக்விட் ரேஷியோ 1.5 கொடுத்திருக்காங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் 90,000 கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுக்கு இன்வென்ட்ரி வந்து எவ்வளோ அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இங்க பாருங்க, நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபார்முலா என்ன அப்படின்னா இட் இஸ் கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ். இதுதான் உங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டலோட ஃபார்முலா. இங்க பாருங்க, கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து 90,000, கரண்ட் ரேஷியோ 2.5, லிக்விட் ரேஷியோ வந்து 1.5. கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல்ஸ் டு கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி. இதுதான் உங்களுக்கு கரண்ட் ரேஷியோட ஃபார்முலா. நம்ம டிவைட் பண்ணுவோம் கரண்ட் அசெட் டிவைட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா 2.5 இப்பதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கரண்ட் ரேஷியோ, அதாவது கரண்ட் அசெட்னு நம்ம சொல்லுவோம். இங்க கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கரண்ட் ரேஷியோன்னு சொல்லிட்டு 2.5 கொடுத்தா அதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், கன்சிடர் பண்ணுவோம்னா கரண்ட் அசெட்டா நம்ம கன்சிடர் பண்றோம். இப்படி சால்வ் பண்றோம் அப்படின்னா 60,000 நம்மளுக்கு வந்து வரும் ஆன்சர். அதாவது கரண்ட் அசெட் எவ்வளோ அப்படின்னா மைனஸ் இன்வென்ட்ரி டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க கரண்ட் அசெட் வந்து எதுவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, இங்க இருக்கு பாருங்க 2.5ன்னு கொடுத்திருக்காங்க கரெக்ட்டுங்களா. சோ அப்ப அந்த 2.5 தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா கரண்ட் அசெட்டா எடுத்துக்கிறோம். சோ அப்போ என்ன ஆகுது, இந்த 2.5 வந்து we are டிடெக்ட் பண்ண போறோம் நம்ம கரண்ட் லயபிலிட்டி கூட. அப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா 90,000 divided by 1.5. 90,000 divided by 1.5 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து you will get the answer 60,000 உங்களுக்கு வந்துரும். சோ அதுதான் உங்களுடைய கரண்ட் லயபிலிட்டி. கரண்ட் லயபிலிட்டி எப்படி கால்குலேட் பண்றோம், 90,000, அதாவது இதுதான் உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் டிவைடட் பை 1.5. ஸோ 1.5 எங்க இருந்து வந்தது, 1.5 நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கான்செப்டுவலா நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா 2.5 மைனஸ் 1 அப்படின்னு நம்ம பண்ணுவோம். மைனஸ் 1 பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா யூ வில் கெட் 1.5. இதுதான் கான்செப்ட். அப்ப கரண்ட் லயபிலிட்டி நம்ம இப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ அப்ப 90,000 டிவைடட் பை 1.5 வந்து 60,000 உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா, உங்களுக்கு கரண்ட் அசெட் ஆல்ரெடி நம்ம எழுதின 2.5 தான். ஓகேவா, அதுதான் கரண்ட் அசெட். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த 2.5ல நம்ம இப்போ கரண்ட் அசெட்டை கண்டுபிடிப்போம். கரண்ட் லயபிலிட்டி என்னவா ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 1.5 ஆகும். ஓகேங்களா, சோ அப்போ நம்மளுக்கு இங்க பாருங்க கரண்ட் அசெட் வந்து 2.5 அண்ட் தென் நம்மளுக்கு வந்து 60,000 தான் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஆன்சர் ஃப்ரம் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் 2.5 இன்டூ இந்த வந்த ஆன்சருக்கு பாத்தீங்களா 60,000, அதை நம்ம மல்டிப்ளை பண்றோம். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு ஃபைனலா வரக்கூடிய ஆன்சர் என்னவா ஆகுது அப்படின்னா 1,50,000. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்வென்ட்ரி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கரெக்டுங்களா. சோ அப்ப இன்வென்ட்ரி நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1,50,000 எடுத்துக்கணும், which is your current asset minus your inventory. ஓகேவா, which is equal to நம்ம கண்டுபிடிச்ச இந்த, அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்த ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ 90,000. இதுதான் உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் 90,000. ஸோ இது நம்ம போட்டுறோம். ஓகேங்களா, இதை போட்டதுக்கு அப்புறமா நம்ம இன்வென்ட்ரி இதுல இருந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி இன்வென்ட்ரி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு 1,50,000 இந்த சைடு வந்துடும், மைனஸ் 90,000. ஓகேங்களா,
90,000 வந்து சேஞ்ச் ஆகிடும் சிம்பிள், which is equal to 60,000. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் 90,000 இருக்கு, இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குது. அப்புறம் கரண்ட் ரேஷியோன்னு சொல்லிட்டு 2.5 இருக்கு, அதை தான் நம்ம வந்து கரண்ட் அசட் 2.5ன்னு எடுத்துட்டோம். அதை வச்சுதான் நம்ம இப்போ வந்து இங்க ஃபுல்லா கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க நம்ம கால்குலேட் பண்ணது உங்களுக்கு இது புரியலனா கூட இதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே புரிஞ்சிடும் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். So question பாருங்க, according to the Modi-Gilani-Miller hypothesis, without tax, capital structure affects எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத கேட்கறாங்க. கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடியது வந்து எம்எம் தியரி, அதுல வந்து வித்தவுட் டேக்ஸ். ஸோ அப்போ ஃபர்ம் வேல்யூ இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுடைய வேல்யூ வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை வந்து டிபெண்ட் ஆகலை அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து நோ டேக்ஸ்னால நம்மளுக்கு இப்படி வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங். நார்மலா வந்து ஒரு பட்ஜெட் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸா பாஸ்ட் ட்ரெண்ட்ஸை வச்சுதான் நம்ம பட்ஜெட்டே போடுவோம். பட் இது வந்து நம்ம ஜீரோன்னு ஸ்டார்ட் பண்ணி, அதாவது பாஸ்டா யூஸ் பண்ணாத எந்த ஒரு கால்குலேஷன்ஸ் எந்த ஒரு ப்ரெடிக்ஷன்ஸுமே யூஸ் பண்ணாம we are starting from zero. ஓகேங்களா? அதுதான் ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் சொல்லுவோம். ஸோ ஆன்சர் என்ன? ஜஸ்டிஃபைங் எவ்ரி எக்ஸ்பென்சஸ் ஃப்ரம் ஸ்கிராச் ஈச் பீரியட். ஸோ ஃப்ரம் ஸ்கிராச் அப்படின்றது நம்ம ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எந்த ஒரு ப்ரீவியஸ் இயர்க்கு சேல்ஸ் இவ்வளவு நடந்திருக்கு அதை வச்சு நம்ம வந்து பட்ஜெட் போடுறோம் அந்த மாதிரி இல்லாம ஜீரோல இருந்து we will start. நெக்ஸ்ட் லீவரேஜ்ல இருந்து ஒரு கொஸ்டின். கம்பைன்டு லீவரேஜ் மெஷர்ஸ் தி இம்பாக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் சேல்ஸ் ஆன். ஸோ நம்மளுக்கு லீவரேஜ் பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் ஆஃப் லீவரேஜ் இருக்கு, ஆப்ரேட்டிங், ஃபினான்சிங் அண்ட் தென் கம்பைன்டு லீவரேஜ். ஸோ அப்போ நம்மளுக்கு கம்பைன்ட் லீவரேஜினுடைய ஃபார்முலா என்ன? ஆப்ரேட்டிங் லீவரேஜ் இன்டு ஃபினான்ஷியல் லீவரேஜ். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கம்பைன்ட் லீவரேஜ் மெஷர்ஸ் தி இம்பாக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் சேல்ஸ் ஆன். எதை வந்து அது வந்து மெஷர் பண்ணுது அப்படின்னா இபிஎஸ். இபிஎஸ்னா என்ன? ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஓகேவா? ஒரு ஷேர்ல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு ஏர்னிங்ஸ் வருது, அதாவது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ். இதை தான் நம்மளுக்கு டிட்டர்மைன் பண்ணுது கம்பைன்ட் லீவரேஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். த டைம் வேல்யூ ஆஃப் மணி கான்செப்ட் இம்ப்ளைஸ் தட். டைம் வேல்யூ ஆஃப் மணினா இன்னைக்கு நம்மளுக்கு 1000 rupees மணி அப்படின்றத வந்து நம்மளுக்கு ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். கரெக்டுங்களா? இன்னைக்கு 1000 rupees நம்ம சொல்றது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 1 year 2 year கழிச்சு 1 year எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதனுடைய வேல்யூ ஆஃப் தி பிரைஸ், அதாவது அந்த மணியோடைய வேல்யூ வந்து என்ன ஆகுது அப்படின்னா குறைஞ்சிடுது. அதை தான் நம்ம டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலா பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா எல்லாம் வந்து சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து பைசேக்கு வாங்குவாங்க. பட் நம்மளால இப்போ வந்து அந்த மாதிரிலாம் வாங்க முடியும் இருக்கு. பட் நம்ம வந்து அந்த மாதிரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு 5 rupees நம்ம கொடுத்து ஒரு சாக்லேட் வாங்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்பெல்லாம் வந்து நிறைய காஸ்ட்லி சாக்லேட்ஸ் வந்ததுனால நம்ம அதையும் சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ a rupee today is worth more than a rupee tomorrow. இதுதான் ஆப்ஷன் பி. கரெக்டான ஆன்சர் இதுதான். டைம் வேல்யூ ஆஃப் மணி எதை டினோட் பண்ணுதுன்னா a rupee today is worth more than a rupee tomorrow. Next 22nd question. Which capital budgeting method considers time value of money and provides decision rule in percentage அப்படின்னு கேட்டாங்க. ஸோ கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங் இருக்கு. பேபேக் பீரியட், அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ப்ராஃபிட்டபிலிட்டி பீரியட், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி சில இது இருக்கு. இதுல ஐஆர்ஆர், அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் வந்து நம்மளுக்கு வந்து இட் இஸ் த பெஸ்ட் மெத்தட். டைம் வேல்யூ ஆஃப் மணியை வந்து கன்சிடர் பண்றது வந்து ஐஆர்ஆர் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லா தியரிஸோடைய அசம்ஷன்ஸும் நம்மளுக்கு தெரியணும். அப்பதான் நம்மளால வந்து ஈஸியா எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வால்டர் மாடல்ல இருந்து டிவிடெண்ட் தியரிஸ். டிவிடெண்ட்னா ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனில வரக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட், அதை தான் நம்ம டிவிடெண்ட் சொல்லுவோம். ஸோ அதுல உங்களுக்கு சில தியரிஸ் இருக்கு. வால்டர் மாடல், கார்டன் மாடல், அதுக்கப்புறம் எம்எம் தியரி, நம்ம ஆல்ரெடி பார்த்த எம்எம் தியரியும் வரும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் 22nd கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு த வால்டர் மாடல், இஃப் ஆர் இஸ் கிரேட்டர் தென் கே, அதாவது ரிட்டர்ன் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோடைய அதிகமா இருக்கு அப்படின்னா ஆப்டிமல் டிவிடெண்ட் பாலிசி வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி, 0 பே அவுட்டா தான் இருக்கும். ஓகே, எல்லா ஏர்னிங்ஸுமே வந்து நம்ம ரீடைன் பண்ணிட்டு நம்ம வந்து யாருக்குமே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் யாருக்குமே வந்து நம்ம வந்து தர மாட்டோம். இங்க பாருங்க, a firm earns more than the shareholders can elsewhere, retaining earnings maximize share price. அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிட்டர்னை விட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அதிகமா இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றது வந்து அதிகமா இருக்கு உங்களுடைய ரிட்டர்னை விட அப்படின்னா நம்ம வந்து பே அவுட் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா 0 ஆயிடும்.
ஓகேவா, ஜீரோ பே அவுட். ஸோ நம்ம எல்லா ஏர்னிங்ஸுமே வந்து ரீடைன் பண்ற மாதிரி ஆகும். அதுதான் இந்த வால்டர் மாடல் ஆர் இஸ் கிரேட்டர் தென் கேல சொல்லப்படுது. 24th கொஸ்டின் பாருங்க. இன் அ merger, if acquiring firm pays more than the target market value, the excess is, ஓகேங்களா, அதாவது mergerனா என்ன, ஒரு ரெண்டு கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு கம்பெனி merge ஆகி ஒரு கம்பெனியா செயல்படுறது. அப்போ if acquiring firm pays more than the target மார்க்கெட் வேல்யூ, த எக்ஸஸ் இஸ் ரெக்கார்டட். அதாவது ஒரு ஃபர்ம் வந்து இன்னொன்னு ஒரு ஃபர்மை வாங்கும் போது அது வந்து மார்க்கெட் பிரைஸோட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குட்வில். அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் வாங்குறாங்க பாத்தீங்களா, அந்த ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு தனி குட்வில் இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா பிரைஸ் பே பண்ணி நம்ம வாங்குறோம். அதை தான் இங்க குறிக்குது. Next, 25th question பாருங்க. CAPM, that is Capital Asset Pricing Model, CAP formula for the expected return. So CAP னுடைய ஃபார்முலா, CAP அப்படின்ற ஒரு ஃபார்முலா வந்து நம்ம எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து ஷேர்ஸ் எல்லாம் வாங்குறோம்ல, அந்த ஷேர்ஸ்னுடைய ரிட்டர்னை வந்து அனலைஸ் பண்றதுக்கு கூட தான் இந்த ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அதனுடைய ஃபார்முலா தான் இது. ஸோ இதுல வந்து RM மைனஸ் RF வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, மார்க்கெட் ரிஸ்க் பிரீமியம் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட், பெஸ்ட் அனாலிசிஸ். ஸோ பெஸ்ட்னா பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியல், டெக்னாலஜிக்கல் அனாலிசிஸ். ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க வந்து வேரியஸ் அனாலிசிஸ் பண்ணுவாங்க ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல. லைக் பொலிட்டிக்கல் ஸ்வாட் அனாலிசிஸ் இருக்கு, இந்த நம்ம சொன்ன மாதிரி பெஸ்ட் அனாலிசிஸ் இருக்கு, டாஸ் அனாலிசிஸ், BCG மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் G9 செல் மேட்ரிக்ஸ், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அப்புறம் ஆன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் அனாலிசிஸ் இருக்கு நிறைய. இந்த அனாலிசிஸ் எல்லாமே தான் நம்ம எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ண போறோம் அப்படின்னா இந்த அனாலிசிஸ் எல்லாம் பண்ணுவோம். ஸோ பெஸ்ட் அனாலிசிஸும் அதுல வந்து ஒரு பார்ட். அண்ட் இந்த பெஸ்ட் அனாலிசிஸ் அப்படின்றது ஒரு எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ். ஸோ இந்த அனாலிசிஸ்லாம் நான் உங்களுக்கு இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, இதுல வந்து உங்களுக்கு ரெண்டு கேட்டகரியா நீங்க பிரிக்கலாம். இன்டர்னல் அனாலிசிஸ் அண்ட் இன்னொன்னு வந்து எக்ஸ்டர்னல்னா பிரிக்கலாம், ரெண்டா பிரிக்கலாம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஆர்கனைசேஷனை பத்தி நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணும்போது அதை இன்டர்னல் சொல்லுவோம். ஆர்கனைசேஷனை விட்டு வெளியில இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து அனலைஸ் பண்றோம் அப்படின்னா அது எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ். ஸோ பெஸ்ட் அனாலிசிஸ் வந்து எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ் கீழே வருது. ஓகேங்களா. ஸோ பெஸ்ட் அனாலிசிஸ் எக்ஸாமைன்ஸ் விச் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அப்படின்றதுதான் கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா இட் இஸ் ஆப்ஷன் நம்பர் பி, பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியல், டெக்னாலஜிக்கல். ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னதுதான் அதனுடைய எக்ஸ்பான்ஷன். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுடைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் டிட்டர்மைன் ஆகுது அப்படின்றதுதான் நம்ம இதுல பார்க்கறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 27th. இன் பிசிஜி நான் உங்களுக்கு இப்பதான் சொன்னேன் என்னென்ன அனாலிசிஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ அதுல பிசிஜி மேட்ரிக்ஸும் பாஸ்டன்ஸ் கன்சல்டிங் குரூப்ஸ் அந்த கம்பெனில இருந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ். இன் பிசிஜி மேட்ரிக்ஸ், a business unit with high market growth but low relative market share is classified as. ஸோ உங்களுக்கு பிசிஜி மேட்ரிக்ஸ் வந்து 4ஆ பிரியுது. ஸ்டார், கேஷ் கவ், கொஸ்டின் மார்க், டாக். இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இதுக்குமே நம்ம ஆன்சர் பண்றதுக்கு தனித்தனியா they will have a features. ஒரு ஸ்டாருக்கு ஒரு ஃபீச்சர், கேஷ் கவுக்கு ஒரு ஃபீச்சர், கொஸ்டின் மார்க்குக்கு ஒரு ஃபீச்சர், டாகுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஸோ அப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹை மார்க்கெட் growth இருக்கு, ஆனா லோ ரிலேட்டிவ் மார்க்கெட் ஷேர் தான் இருக்கு. அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் அ கொஸ்டின் மார்க். ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் மார்க்ல தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹை மார்க்கெட் growth பட் லோ ரிலேட்டிவ் மார்க்கெட் ஷேர்ஸ், லோவா இருக்கு உங்களுக்கு மார்க்கெட் ஷேர். நெக்ஸ்ட் மெக்கன்சியோட 7S ஃப்ரேம்வொர்க் நம்ம பார்க்க போறோம். 28th கொஸ்டின். ஸோ உங்களுக்கு மெக்கன்சியோட 7S ஃப்ரேம்வொர்க் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல 7SS என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு தான். உங்களுக்கு அது வந்து ரெண்டா பிரியுது, ஹார்ட் எஸ் அண்ட் சாஃப்ட் எஸ். ஸோ இப்போ இங்க என்ன கேட்டிருக்கேன்னா ஹார்ட் எஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க, அதுல வந்து எது வந்து இன்க்ளூட் ஆகாது, நாட் அ ஹார்ட் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ரக்சர், சிஸ்டம், ஷேர்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் எஸ்ல வந்து எது இன்க்ளூட் ஆகாதுன்னா ஷேர்ட் வேல்யூஸ், ஆப்ஷன் பி. வேற ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ரக்சர் அண்ட் சிஸ்டம்ஸ் வந்து ஹார்ட் எஸ்ல தான் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டிங் சைடு இப்ப போறோம். மார்க்கெட் செக்மெண்டேஷன் பேஸ்ட் ஆன் லைஃப் ஸ்டைல், பர்சனாலிட்டி அண்ட் வேல்யூஸ் இஸ் கால்ட் அஸ். மார்க்கெட் செக்மெண்டேஷன்னா என்ன? இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு ப்ராடக்ட் செல் பண்ண போறாங்கன்னா இந்த செக்மெண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம செல் பண்ண போறோம், லைக் இந்த கிளைண்ட்ஸுக்கு நம்ம செல் பண்ண போறோம், அந்த மாதிரி நம்மளுக்கு போகும். அது வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியா இருந்தா எந்தெந்த கிளைண்ட்ஸுக்கு அப்படின்ற மாதிரி போகும். ஸோ அப்போ நம்மளுக்கு சர்வீஸ்லயும் சரி ப்ராடக்ட்லயும் சரி நம்மளுக்கு செக்மெண்டேஷன் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படிலாம் பிரிக்கிறாங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல், பர்சனாலிட்டி, வேல்யூஸ், இது வந்து ரொம்ப கம்மியா இங்க கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு இதை தவிர்த்து ஏஜ் இருக்கு, ஜெண்டர், அதுக்கப்புறம் இந்த
மாதிரி லொகேஷன் பேஸ்டா இருக்கு, இந்த மாதிரி வேரியஸ் செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, செக்மெண்டேஷன் பேஸ்ட் ஆன் லைஃப் ஸ்டைல், பர்சனாலிட்டி அண்ட் வேல்யூஸ் வந்து எதை டார்கெட் பண்ணுதுன்னா சைக்கோகிராஃபிக்கை தான் டார்கெட் பண்ணுது. ஸோ இது மூணுமே வந்து சைக்கோகிராஃபிக்ஸை டார்கெட் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஸோ the stages in a product life where sales peak and competition intensify. ஸோ ப்ராடக்ட் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், இதுதான் உங்களோட ப்ராடக்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ இதுல வந்து இதுதான் உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ், இதுதான் உங்களுடைய மெச்சூரிட்டி ஸ்டேஜ், இதுதான் உங்களோட growth ஸ்டேஜ், அண்ட் இதுதான் உங்களோட ஃபைனல் டிக்ளைன் ஸ்டேஜ். இங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ராடக்டோட சேல்ஸ் வந்து பீக்ல இருக்கு அண்ட் காம்படிஷன் இன்டென்சிஃபைஸ் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்போ வந்து நம்மளுடைய இது வந்து பீக்ல போகும் அப்படின்னா இட் இஸ் வென் த மெச்சூரிட்டி ஹேப்பன்ஸ். ஓகேங்களா, மெச்சூரிட்டி அப்பதான் வந்து இட் வில் ஹேவ் த பீக் ஆஃப் சேல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். According to the elaboration likelihood model, persuasion occurs through which two routes? So persuasion அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அதாவது ஒரு அசம்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது நம்மளால வந்து ஓகே இது வந்து இட் வில் ஒர்க் ஃபார் அஸ், அதாவது இது நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை வந்து நம்ம என்ன இங்க மாடல்ஸ் படி நம்ம சென்ட்ரல் அண்ட் பெரிஃபியல் அப்படின்ற ஒரு மாடல்ல குறிக்குது. நெக்ஸ்ட் பிராண்ட் ஈக்விட்டி மாடல் தட் இன்க்ளூட்ஸ் பிராண்ட் சைலன்ஸ், பர்ஃபார்மன்ஸ், இமேஜினரி ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் ரெசானன்ஸ். ஸோ இந்த மாடலை வந்து யார் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா கெண்டல் CBBE மாடல். அதாவது இதுல வந்து நம்மளுக்கு என்னன்னா பிராண்ட் ஈக்விட்டியில ஒரு மாடல் இந்த மாடல். ஸோ இதுல நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாடல்ல வந்து நம்மளுக்கு பிராண்ட் சைலன்ஸ், அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ், இமேஜினரி ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் ரெசானன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு குறிக்கும். இது வந்து அகைன் ஒரு ஹையார்கி, அதாவது பிரமிட்ல வந்து உங்களுக்கு காட்டுவாங்க எல்லாத்தையும் எப்படி எப்படி அது வந்து ரெசோனன்ஸ் ஆகுது அப்படின்னு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம சப்ளை செயின், அதாவது நம்ம வேல்யூ செயின், சப்ளை செயின், அந்த கான்செப்ட்ஸ் கொள்ள போறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33 பாருங்க. விச் சப்ளை செயின் டிரைவர் இன்வால்வ்ஸ் டிசிஷன்ஸ் அபவுட் ஃபெசிலிட்டி, லொகேஷன், கெப்பாசிட்டி அண்ட் டெக்னாலஜி? ஸோ சப்ளை செயின்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம சோர்ஸ், ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்றதுல இருந்து அது கடைசியா ரீச் ஆகுற வரைக்கும் அது வந்து என்னன்னு சொல்லுவோம், கஸ்டமர்ஸ்க்கு அது ரீச் ஆகுற வரைக்கும் அதை தான் நம்ம சப்ளை செயின் சொல்லுவோம். இங்க கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன கேட்கறாங்க அப்படின்னா சப்ளை செயினோட டிரைவர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லொகேஷன், கெப்பாசிட்டி அண்ட் டெக்னாலஜி, இது எல்லாத்தையுமே டார்கெட் பண்றது எது அப்படின்னா ஃபெசிலிட்டி தான். ஓகேங்களா, இதெல்லாம் தான் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் SERVQAL, இந்த மாடல் வந்து எதை வந்து ஆக்சுவலி மெஷர் பண்றது அப்படின்றது கேட்டிருக்காங்க. சர்வீஸ் குவாலிட்டி கேப் அக்ராஸ் 5 டைமென்ஷன் விச் இஸ் நாட் 1 அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி கான்செப்ட் மட்டும் வராது, டான்ஜிபிள், ரிலையபிலிட்டி, எம்பத்தி, இது எல்லாமே வரும். இதுல வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்த மாடல்ல வந்து நம்மளுக்கு வராது. நெக்ஸ்ட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டிங்லேயே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் இருக்கு நம்மளுக்கு. CTR, தட் இஸ் கிளிக் த்ரூ ரேட், இஸ் கால்குலேட்டட் as கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ வருது அப்படின்னா அதை நீங்க பாக்குறீங்க, கிளிக் பண்றீங்க அப்படின்னா அந்த கிளிக் த்ரூ ரேட்டை தான் நம்ம குறிக்கிறது. ஸோ அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, கிளிக்ஸ் டிவைடட் பை இம்ப்ரெஷன்ஸ் இன்டூ 100. ஸோ இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் உடைய ப்ரொஃபைல்ல வந்து எத்தனை வாட்டி வந்து அந்த வீடியோ வந்து வந்திருக்கு, கிளிக் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் அவங்களுடைய ஃபீட்ல வந்து அது வந்திருக்கும், அதை தான் இம்ப்ரெஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ கிளிக்ஸ் டிவைடட் பை இம்ப்ரெஷன்ஸ் இன்டூ 100, இப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிளிக் த்ரூ ரேட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஸ்குவீனஸ் பேஸ்ட் கொஸ்டின். இதுல வந்து ஃபார் அ மாடரேட்லி ஸ்குவீன்டு டிஸ்ட்ரிபியூஷன் தி எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப். ஸோ இங்க பாருங்க, இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபார்முலா. இது வந்து நம்ம பேப்பர் 1லயே நம்ம வந்து கார்லேஷன், ரெக்ரெஷன், அதாவது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச் ஆப்டிடியூட் நம்ம யூனிட் 2ல படிக்கும் போது நம்ம இதை படிச்சிருப்போம். ஸோ ஃபார்முலா ஃபார் மோட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 மீடியம் மைனஸ் 2 மீன், இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. இது நம்ம வந்து ஃபார்முலா பேஸ்ட் ஒரு கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. in a hypothesis testing, rejecting a true null hypothesis is called. ஸோ நம்மளுக்கு இதுவும் அகெயின் நம்ம வந்து பேப்பர் 2ல நம்ம படிக்கிறது. ஸோ இது எல்லாமே யூனிட் 8ல நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட்ல வரும். இது எல்லாமே நம்ம ரீசர்ச் ஆப்டிடியூட் ஆல்ரெடி வந்து நம்ம பேப்பர் 1 நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூனிட் 2ல ரீசர்ச் ஆப்டிடியூட்ல நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் வருது. ஸோ டைப் 1 எரர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னா டைப் 1 எரர்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம். when it is true நம்ம வந்து அதை வந்து null hypothesis ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஒரு விஷயம் ட்ரூவா இருக்கும் போது நம்ம அதை வந்து ரிஜெக்ட் பண்றதான் வந்து டைப் 1 எரர்னு சொல்லுவோம். அதே டைப் 2 எரரும் நான் உங்களுக்கு இப்பயே சொல்லிடுறேன். டைப் 2 எரர் அப்படின்னா when it is ஃபால்ஸா இருக்கும் போது நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்றதுதான் டைப் 2 எரர்னு சொல்லுவோம். டைப் 1 அப்படின்றது அது உண்மையா இருக்கும் போது நம்ம வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். டைப் 2 எரர் அப்படின்றத நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணுவோம், ஆனா அது வந்து ஃபால்ஸா இருக்கும். கிளியர்?
Next question பாருங்க. Which test is used to examine independence between two categorical variables? Again இந்த கொஸ்டினும் நம்ம பேப்பர் 1லயே பார்த்திருப்போம். chi-square test. chi-square அப்படின்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ்க்கு வந்து கேட்டகரிக்கல் அப்படின்ற வேர்டு வரும்போது இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். chi-square வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா டு நோ தி இம்பாக்ட். ஸோ chi-square டெஸ்ட் வந்து ரெண்டு வேரியபிள்ஸ் கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ்குள்ள இண்டிபெண்டன்ஸ் அதை நம்ம பாக்குறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் PERT. ஸோ PERTனா என்ன? ப்ரோக்ராம் இவாலுவேஷன். ஸோ ப்ரோக்ராம் இவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா பெஸ்ட் டெக்னிக் எதுவா லைக் எந்த இது வந்து இதுல வந்து நம்மளுக்கு பெஸ்டா இருக்கும் ஆக்டிவிட்டி எக்ஸ்பெக்டட் டைம் எந்த ரூட் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்றத குறிக்குது. அண்ட் இந்த PERTல வந்து நம்மளுக்கு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆப்டிமிஸ்டிக், பெசிமிஸ்டிக் அண்ட் மோஸ்ட் லைக்லி. இந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து எக்ஸ்பெக்டட் டைம் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்றான்றதுதான் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட், விச் இஸ் ஆப்டிமிஸ்டிக் பிளஸ் 4 இன்டூ மோஸ்ட் லைக்லி பிளஸ் பெசிமிஸ்டிக் டிவைடட் பை 6. இந்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் டைமை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? 6 சிக்மா. ஸோ 6 சிக்மானா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். 48th கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா 6 சிக்மா எய்ம்ஸ் டு ரெடியூஸ் டிஃபெக்ட்ஸ் டு ஹவு மெனி பெர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 6 சிக்மானா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். 6 சிக்மானா இப்போ நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்ல நம்மளுக்கு டிஃபெக்ட் இல்லாம இல்லை எரர் இல்லாம அந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஏமா இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து எரர் இல்லாம இருக்கணும் அப்படின்னா அதை தான் வந்து நம்ம 6 சிக்மானும். அப்போ இந்த 6 சிக்மா கான்செப்ட்ல நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வந்து ஆக்சுவலி எரரா இருக்கலாம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. 3.4. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு 3.4 டிஃபெக்ட்ஸ் பெர் மில்லியன். ஒரு மில்லியன் ப்ராடக்ட்ஸ் நீங்க தயாரிக்கும் போது 3.4 டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஒத்துப்போம் அப்படின்றத சொல்றாங்க இந்த ஒரு 6 சிக்மா கான்செப்ட். ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டா. நெக்ஸ்ட் 41st question. According to Aish theory, countries export goods that intensively use their. ஸோ நம்மளுக்கு HO தியரி அப்படின்னானே என்ன அப்படின்னா ஃபேக்டர் என்டோன்மெண்ட் தியரி. லைக் வந்து ஒரு கண்ட்ரியில வந்து அவங்க லேபர் இன்டென்சிவா இருந்துச்சுன்னா அதை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஒரு கண்ட்ரியில வந்து கேபிட்டல் இன்டென்சிவா இருந்தா அதை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்றது. ஒரு கண்ட்ரியில வந்து இஃப் தே ஆர் போத் அப்படின்னா அது ரெண்டுத்துமே எக்ஸ்போர்ட். அந்த மாதிரி நம்ம குறிக்கிறது தான் HO தியரி. தட் இஸ் ஃபேக்டர் என்டோன்மெண்ட் தியரி அப்படின்றது சொல்லும். ஸோ அப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, அபண்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ எது வந்து அபண்டன்டா இருக்கோ அதிகமா இருக்கோ அதை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? எக்ஸ்போர்ட். அதை எக்ஸ்போர்ட் பண்றதுதான் இந்த HO தியரியில நம்மளுக்கு சொல்றாங்க. 42nd question. BOP, balance of payment, occurs that records exports and import of goods and services. So balance of payment என்னன்னா இப்போ ஒரு இந்தியன் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்றாங்க வெளிநாட்டுக்கு அப்படின்றத தான் நம்மளுக்கு வந்து குறிக்குது. ஸோ அப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் சி கரெக்ட். இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெக்கார்ட் பண்றது வந்து எது அப்படின்னா இட் இஸ் யோர் ஆப்ஷன் சி கரண்ட் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு வந்து லைக் வந்து இது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்றத குறிக்கிறாங்க. நெக்ஸ்ட் 43rd question. Which WT agreement covers trade related aspects of intellectual property rights? Intellectual property rights na enna? It is like something that is அவங்க வந்து ஒரு புதுசா ஒரு விஷயத்தை யோசிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அவங்க வந்து they would have got patent அப்படின்றது என்ன அப்படின்னா பேட்டன்ட் அப்படின்றத அவங்க வந்து ஒரு புதுசா ஒரு விஷயத்தை யோசிச்சு அந்த விஷயத்துக்கு வந்து ரைட்ஸ் வாங்கி வைக்கிறது தான் நம்ம பேட்டன்ட்னு சொல்லுவோம். ஸோ WTO அக்ரிமெண்ட் வந்து எதை வந்து கவர் பண்ணுது? இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸையும் கவர் பண்ணுது. எப்படி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கவர் பண்ணுதோ அதே மாதிரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸையும் கவர் பண்ணுது. ஸோ இப்போ ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் IPR வந்து எதை டார்கெட் பண்ணுது அப்படின்னா ட்ரிப்ஸ் அப்படின்றது, அதாவது ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இதுலயே உங்களுக்கு IPS வருது, IPR வரல, IPS வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு IP ப்ரொடக்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து குறிக்குது. நெக்ஸ்ட் இன் MISனா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ அதனுடைய ஒரு டைப் தான் DSS, தட் இஸ் டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம், இஸ் கேரக்டரைஸ்டு பை ஓகே அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட், விச் இஸ் செமி ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் இன் இன்டராக்டிவ் மாடல். ஓகேங்களா? ஸோ டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள். ஸோ அப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து செமி ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்ஸ் வித் இன்டராக்டிவ் மாடல்ஸ். ஸோ இங்க பாருங்க, DSS சப்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் டிசிஷன்ஸ் யூசிங் டேட்டா. ஸோ நம்மளுக்கு டேட்டா வந்து வச்சு மாடல்ஸ் அண்ட் யூசர் இன்டராக்ஷன்ஸ் வச்சு அனாலிசிஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து வரக்கூடிய டிசிஷன்ஸை தான் நம்ம வந்து செமி ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் வித் இன்டராக்டிவ் மாடலிங் அப்படின்ற சொல்றோம், DSS. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பிக் டேட்டா 3 V's ஒரிஜினலி ரெஃபர் டு 3 V's. ஃபர்ஸ்ட் பிரைமரி 3 V's என்ன அப்படின்னா இட் வுட் பி யோர் வால்யூம், வெலாசிட்டி அண்ட் வெரைட்டி. இது 3 தான்.
வால்யூம், வெலாசிட்டி அண்ட் வெரைட்டி. ஓகேங்களா, வால்யூம், வெலாசிட்டி அண்ட் வெரைட்டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு ஆண்டர்பிரினர். ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் யூனிட் நம்ம பார்க்க போறோம். அதுல தான் வந்து ஆண்டர்பிரினர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறைய உங்களுக்கு இருக்கும். ஆண்டர்பிரினர்ஷிப் லைக் கரண்ட் அஃபேர்ஸ் கூட நிறைய வரும். நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இப்போ என்னென்ன எடுத்துட்டு வந்தாங்க ஆல் ஓவர் இந்தியாலையும், இல்லை தமிழ்நாடு இல்லாமல் ஆல் ஓவர். ஏன்னா என்டிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல் ஓவர் இந்தியா என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க ஆண்டர்பிரினர்ஸ்க்கு அப்படின்றது தான் கேட்பாங்க நிறைய. ஓகேங்களா, ஸோ அப்போ சுகும் பீட்டர் தியரி ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் எம்பசைசஸ் தி ரோல் ஆஃப், எதை வந்து எம்பசைஸ் பண்ணுதுன்னா இனோவேஷன் அண்ட் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். அதான் வந்து வி ஆர் எம்பசைசிங் சுகும் பீட்டர் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ சுகும் பீட்டர் அப்படின்றது வந்து ஒரு ஆத்தர் ஹூ ஹஸ் ப்ரொபோஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி நிறைய ஐடியாஸ் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இனோவேஷனை பத்தியும் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷனை பத்தியும் நிறைய விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் இன்ட்ராப்ரனர்ஷிப். ஸோ ஆண்டர்பிரினர் அப்படின்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவரை நம்ம குறிப்போம். இன்ட்ராப்ரனர்ஷிப் அப்படின்னா அந்த பிசினஸ்ல வேலை செய்யறவங்க, அவங்க ஒரு புது டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, லைக் புது இனோவேட்டிவா ஏதாவது ஒரு ஐடியாஸ் வராங்க அப்படின்னா அவங்களதான் நம்ம இன்ட்ராப்ரனர்ஷிப் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ அதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, ஆண்டர்பிரினியல் பிஹேவியர் வித்தின் அன் எஸ்டாப்ளிஷ் ஆர்கனைசேஷன். ஒரு ஆண்டர்பிரினியர் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஐடியாஸஸ் தான் நம்ம வந்து இன்ட்ராப்ரனர் அப்படின்றத சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 48th question, which is not a characteristics of a successful business opportunities. Successful business opportunity which is not a characteristics அப்படின்னு கேட்டாங்க. நாட் அப்படின்னா கிடையாது, எது கிடையாது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, requires minimum investment with guarantee returns. இது வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து வராது ஒரு சக்சஸ். ஏன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணி நம்மளால எடுத்துட்டு வர முடியுமா ஒரு பிசினஸ் அப்படின்னு கேட்டா கிடையாது. பட் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற ஆப்ஷன்ஸ் எஸ். சிக்னிஃபிகன்ட் கஸ்டமர் வேல்யூ கிரியேட் பண்ணணும், எஸ். மேட்சஸ் ஆண்டர்பிரினர் ஸ்கில்ஸ் அண்ட் ரிசோர்ஸ், ஸ்கில்ஸ் தேவைப்படும் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு எப்பவுமே. பொட்டன்ஷியல் ஃபார் சஸ்டைனபிள் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னா என்ன, ஒரு 2 காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 2 ஃபர்ம், அவங்க எப்படி அவங்க ப்ராடக்ட்டை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றாங்க, எப்படி யூனிக்கா நம்ம ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமர்ஸ் கொடுக்குறது அப்படின்றதான் டார்கெட் பண்ணுவாங்க. So இதுதான் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 49th question. Under MSME, the Act 2006, a manufacturing enterprise with investments of rupees 8 crore in a plant and plant and machinery is classified as. ஸோ இதை வந்து நம்மளுக்கு மைக்ரோ, ஸ்மால், மீடியம், லார்ஜ் எந்த என்டர்பிரைஸ்க்குள்ள வரும். ஸோ அப்போ நமக்கு இதுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அது வந்து எவ்வளோ லைக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் அது வந்து மைக்ரோ ஆகும், ஸ்மால் ஆகும், மீடியம் ஆகும், லார்ஜ் என்டர்பிரைஸ் ஆகும்ன்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அப்போ மீடியம் என்டர்பிரைஸ்ல தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா 8 crores அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது. ஓகேங்களா, ஸோ இஃப் இட் இஸ் லெஸ் தென் 1 crore அப்படின்னா மைக்ரோ, ஸ்மால்னா மோர் தென் 10 crores. ஸோ அந்த ரேஞ்ச்குள்ள இருக்கிறது தான் நம்ம மீடியம் சொல்லுவோம். 1 crore இருந்து 10 crore இருக்கிற வரைக்கும் வரது தான் நம்ம மீடியம். அண்ட் வென் வி சே மீடியம் இட் இஸ் 50 crores. நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். சிக்னஸ் இன் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் பிரைமரி ஐடென்டிஃபைடு வென். ஸோ இந்த பிரைமரி ஐடென்டிஃபைடு வென் நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சிக்னஸ் இன் ஸ்மால் இண்டஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் சிக்னஸ்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். சிக்னஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்மளால வந்து ப்ராப்பரா வந்து அந்த ஆர்கனைசேஷனை ரன் பண்ண முடியாம சில ப்ராப்ளம்ஸ் லைக் ஃபினான்ஷியல் லாசஸ் தான் மேஜரா இருக்கும். ஃபினான்ஷியல் லாஸ் அப்படின்னா நம்மளுக்கு பணம் கம்மியா இருக்கும் போது நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அதை தான் நம்ம சிக்னஸ், இதை வந்து ஒரு சிக்னஸா நம்ம கருதுவோம். அப்போ இந்த மாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து மேஜரா என்ன ஐடென்டிஃபை ஆகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, யூனிட் அக்கர்ஸ் கேஷ் லாஸ் ஃபார் 1 year and continues due to. ஸோ நான் சொன்னால நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் தான் எப்பவுமே வரும். ஸோ சிக்னஸ் அப்படின்னாலே ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்ல ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸா தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு செஷன்ல உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேக் ஷூர் நீங்கள் மோர் அண்ட் மோர் POQs ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸோ தட் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம். ஸோ அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் UGC NET Paper 2 Management படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் see you in my next video. Thank you.